கார்த்திகை சோமவாரத்தில் நீங்கள் ஒரு ஜீவராசியை மகிழ்வித்தே தீர வேண்டும். அது யார் அப்படின்னா பசு. இந்த பசுவிற்கு எந்த அளவிற்கு நீங்க புண்ணாக்கு தவிடு வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த அளவிற்கு நல்ல பலன். அது ஏன் புண்ணாக்கும் தவிடும் இங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா, அவிட்ட நட்சத்திரத்திற்குரிய மிகப்பெரிய ரகசியமே பாத்தீங்கன்னா தவிட்டு பானையும் தங்கமாக மாறும் அப்படின்ற ஒரு பழமொழி உண்டு. அப்போ வெரி சிம்பிள் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அவிட்டத்திற்கு பிறகு வரக்கூடிய நட்சத்திரமாக சதயம், சதயத்திற்கு பிறகு பூரட்டாதி. இது ஒரு சேர இணைந்த உருவம் யார் அப்படின்னா காமதேனு தான். அப்போ தேவர்கள் இந்த சோமவார காலகட்டத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன பண்றாங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதாக நம்பப்படுகிறது சூக்ஷ்ம வடிவில். அப்போ இந்த கார்த்திகை மாதத்துல எங்கெல்லாம் கஜம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் பசு இருக்கிறதோ, எங்கெல்லாம் கிளிகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாத்வீக தன்மையுள்ள ஜீவராசிகள் இருக்கிறதோ அவர்களுடைய உடலை தான் இருப்பிடமாக தேவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். இந்த தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் மனிதனுடைய சாபத்திலிருந்து விடுதலை அடைய செய்யக்கூடிய சக்தி உண்டு. அப்போ இந்த காலகட்டத்துல நாம பசுவிற்கும் காளைக்கும் அதே போல பாத்தீங்கன்னா கிளிகளுக்கும் பறவைக்கும் மானுக்கும் நாம உணவுகள் அணித்து நாம மகிழும் பொழுது நிச்சயமாக நாம் எத்தனை பிறவியில் செய்த பாவத்திலிருந்தும் நம்மால் விடுதலை அடைய முடியும். இதுதான் அதுல இருக்கக்கூடிய உண்மையான விஷயம். அதற்கான வாய்ப்பையும் அதற்கான சூழலையும் உங்களுக்கு கடவுள் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அது கொடுத்தால் உடனே நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டியது அவசியம். இதை மட்டும் நீங்க கார்த்திகை மாதத்துல தொடர்ந்து பின்பற்றினாலே போதும்.